மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் 7வது வார்டு கவுன்சிலர் கணவர் கோவிந்தன் பங்களா தெருவில் வசிக்கும் வல்லரசு என்பவரால் குடிநீர் பழுப்பு புதைக்கும் இடத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கஞ்சா போதையில் இருந்த வல்லரசு என்ற நபர் போதையில் பழுப்புக்காக வெட்டிய பள்ளத்தில் தவறி விழுந்த காரணத்தினால் பள்ளம் வெட்டிய நபர் யார் என்று தெரியாமல் ஆபாச வார்த்தைகளால் வசைப்பாடிய போது குறுக்கிட்ட அந்த வேலை செய்யும் பிளம்பர் கேட்டபோது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டும்போது அதனை கண்ட கோவிந்தன் தப்பி ஓட முயற்சித்த போது அனைவரையும் போதையில் வெட்டுவதற்கு துரத்தி தலையில் ஓங்கி வெட்டினார். இந்த பலத்த காயமடைந்த கோவிந்தன் தற்காப்புக்காக ஓடி பதுங்கியும் துரத்தி சென்றும் கையில் வைத்திருந்த கத்தியால் இடுப்பில் குத்தினார். இரத்த வெள்ளத்தில் துடித்த கோவிந்தன் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இதனை அறிந்த பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் வல்லரசு வீட்டினை அடித்து நொறுக்கிய நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டு 1000 போலீஸ் குவிக்கப்பட்டுள்ளனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்ச செய்தியாளர் முருகன். நன்றி.